வெல்கம் பேக் டு சாண்ட்ரா vlog. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீடு எவ்வளோ பெருசாக இருக்கோ சின்னதாக இருக்கோ இல்லைனா கிச்சனும் சின்னதாக இருக்கா பெருசாக இருக்கான்னு அதில் முக்கியம் கிடையாது. நம்ம கிச்சனை நம்ம எப்படி வச்சுருக்கோம் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு பார்த்துக்கணும். இன்றைக்கி வாங்க கிச்சனை எப்படி நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் அப்புறம் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் வரும். ஃபஸ்ட்டு கிச்சனில் இருக்கிற கவுண்டர் டாப்பை தான் இன்றைக்கி நான் க்ளீன் பண்ண போகிறேன். என்னோடய குட்டி பையன் தூங்குறதுக்கு முன்னே இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டேன்னா கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். அதனால தான் இந்த டைமில் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு கவுண்டர் டாப்பில் இருக்கிற எல்லா திங்ஸையுமே எடுத்து கீழே வச்சுட்டு ஃபுல்லாக அதை ஒரு தடவை தொடச்சி எடுத்துக்கணும். இவ்வளோ நாள் வச்சுருந்ததால் இந்த உள்ளி கூட வச்சுருந்தேன்ல அந்த இடத்துல மட்டும் ரொம்ப தூசியாக இருந்துச்சு. எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்துட்டு ஒரு தடவை நம்ம எந்த லிக்யூட் வச்சோ இல்லைனா சோப்பு வச்சோ நம்ம பாத்திரம் தேய்ப்போம்ல அதை வச்சு நல்லா க்ளீன் பண்ணி அந்த கவுண்டர் டாப்பை சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். அப்புறம் ஒரு தடவை தண்ணியை வச்சோ நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். எந்த அளவுக்கு நம்மளுக்கு காஞ்சி இருக்குதோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு அந்த ஸ்டிக்கர் வந்து ஒட்டும். நான் வால்பேப்பர் தான் இன்றைக்கி வச்சு ஒட்டி நான் டெக்கரேட் பண்ண போகிறேன். முன்னாடி அந்த வால்லையுமே பெயிண்ட் மட்டும்தான் இருந்துச்சு. அது ஃபுல்லாக எண்ணெய் தெரித்து நல்லாவே இல்லை. இது இருந்துச்சுன்னா நம்ம அடிக்கடி நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். டைல்ஸ் இல்லாதவங்க இந்த மாதிரி நீங்கள் வால்பேப்பர் வாங்கி இதில் ஒட்டுனா சூப்பராகவே நம்ம அந்த கிச்சனை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி நான் அந்த மாதிரி தான் இன்றைக்கி தான் எனக்கு டைம் கிடச்சிது. நான் முன்னாடியே மீஷோவில் தான் ஆர்டர் போட்டு வால்பேப்பர் வாங்கி வச்சுருந்தேன். அதையும் இன்றைக்கி ஒட்டிடலாம் அப்படின்ட்டு தான் நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். அதே மாதிரி ஃபுல்லாக கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத மாதிரி எல்லாமே இந்த வைப்பர் வச்சு எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா இருந்தாலும் எப்படியும் தண்ணி இருக்கும். அதை நம்ம ஒரு சுத்தமான துணியை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கணும். ஏன்னா இது நம்ம இதுக்கு மேலே தான் நம்ம அந்த வால்பேப்பரை ஒட்ட போகிறோம். தண்ணி இருந்துச்சுன்னா சரியாக ஒட்டாது. அதனால தான் ஃபுல்லாக நம்ம துணியை வச்சு க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். இந்த பேப்பர் தான் நான் மீஷோவில் வாங்கியிருந்தேன். ஃபஸ்ட்டு ஒட்டுறதுக்கு நல்லாவே திணறிட்டேன், எப்படி எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. சரின்ட்டு ஓகே அந்த முக்கிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோன்னு அதில் வச்சு ஒட்டியாச்சு. ஃபஸ்ட்டு எப்படியும் கொஞ்சமாக எனக்கு கஷ்டமாக இருந்தது. அதனால் ஃபஸ்ட்டு கொஞ்சம் இடத்துல கொஞ்சம் சுருக்கம் விழுந்துருச்சு. அப்புறம் அதுக்குள்ளே இந்த பலூன் மாதிரி ஏர் வந்துடுச்சு. அதுக்கப்புறமா நான் ஒரு டெக்னிக்கை கண்டுபிடிச்சேன். அது நான் உங்களுக்கு பின்னாடி அந்த டிப்ஸை காட்டுறேன் வீடியோவில். இப்போ அந்த ஒட்டுற அவசரத்தில் இருந்ததால் நான் கரெக்டாக உங்களுக்கு காட்டலை. கீழே அந்த இழுக்கிற பேப்பர் அப்புறம் மேலே நம்ம ஒட்டிட்டு வர்ற அந்த ஸ்டிக்கர் இந்த இதுக்கும் ரெண்டுக்கும் இடையில நம்ம கையை உள்ளே வச்சு மெதுவாக இழுத்துக்கிட்டே மேலே ஒரு துணியை வச்சு நம்ம தேய்ச்சிட்டே வந்தோம்னா ஒரு பபிள்ஸ் கூட வராது. அழகாக கிளியராக நம்ம ஒட்டிடலாம். ஈஸியாகவும் இருக்கும். அந்த மாதிரி தான் நான் கரெக்டாக ஒட்டிகிட்டே இருந்தேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கும் லாஸ்ட்டு எண்டிங்கும் மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. இருந்தாலும் நான் ஒட்டிட்டேன். இதில் பாருங்கள், கரெக்டாக நான் காட்டுறேன் உங்களுக்கு. இது கீழே இருக்கிற பேப்பர் அப்புறமா மேலே இருக்கிற அந்த ஸ்டிக்கர் இந்த ரெண்டுக்கும் இடையில இந்த மாதிரி நம்ம கையை வச்சு மெதுவாக இழுத்துக்கிட்டே வரணும். அப்போ அந்த ஸ்டிக்கர் மெதுவாக வர நம்ம ஒரு துணியை வச்சு மேலேருந்து இழுத்து ஒட்டிக்கிட்டே வரலாம். அடிக்கிற வெயிலுக்கு கிச்சனுக்குள்ளே நிற்கவே முடியல. இதில் எங்கே 2 மணி நேரம் நிற்கிறது? நம்ம ஹெல்த்தை நம்ம தான் கவனிச்சுக்கணும். தண்ணி அடிக்கடி குடிச்சிக்கிட்டேன். அப்புறமா ஃபுல்லாக ஒட்டியாச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் மட்டும் இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? இருந்தாலும் நம்ம செய்கிற வேலையை நம்ம குறை சொல்லக்கூடாதுன்னு கரெக்டாக நல்லா தான் இருந்துச்சு. அப்புறமா எப்போவுமே இந்த உப்பையும் புளியையும் நம்ம அடுப்புக்கு வலது கை பக்கம் தான் வைக்கணுமா. அப்படி வைக்கிறது தான் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்களாம். நானும் அதை மட்டும் அப்படி மாற்றாமல் அதிலே வச்சாச்சு. அப்புறமா இந்த ஸ்பூனு ஃபோக்கு எல்லாமே போடுறதுக்கு இந்த பாத்திர ஸ்டாண்டில் இருந்தது தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ ஃபுல்லாக நம்ம தனித்தனியாக வச்சு அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு இதுதான் மீஷோவில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். விலை கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் பார்த்து வாங்கிக்கோங்க.
அப்புறமா இந்த கத்தியெல்லாம் இந்த மாதிரி கிளாஸில் தான் வச்சுருந்தேன். அது போட்டே ஃபுல்லாக வேஸ்ட் ஆயிடுச்சு. துரு பிடிச்சு கீழே அவ்வளோ வேஸ்ட் ஆயிடுச்சு. அதை தூக்கி தூர போட்டாச்சு. மொத்தமாக இதிலே எல்லாம் வச்சிடலான்னு தான் நான் இதை வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். கத்தி, அப்புறமா ஸ்பூனு, அப்புறமா ஃபோக்கு எல்லாமே தனித்தனியாக எடுத்து ஃபுல்லாக நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. இது வந்து உட்டனில் இருக்கிறதால கீழே துருவும் பிடிக்காது. அதனால் அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. முன்னாடி வச்சுருந்தது நான் வந்து ஸ்டீலில் ஒரு டம்ளரில் தான் வச்சுருந்தேன். அதனால தான் அது ஃபுல்லாக துரு பிடிச்சி ஃபுல்லாக நிறைய கத்தி எனக்கு வேஸ்ட் ஆகிருக்கு. இனி அந்த ப்ராப்ளம் இருக்காது. அப்புறமா இந்த கிராஸ் மேட் வாங்கியிருந்தேன். நான் நினச்சதை விட இது வந்து லென்த் அதிகமாகவே இருந்துச்சு. சரி, ஓகே, இதிலையே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் வச்சுருக்கேன். இன்னும் எத்தனை இடம் மாறப்போகுதுன்னு தெரியல. இருந்தாலும் ஒவ்வொரு இடத்துலையா வச்சு வச்சு பார்த்துக்கிட வேண்டியதான். இந்த ஸ்டாண்டு வந்து நான் எங்கேயுமே ஆர்டர் பண்ணி வாங்கலை. என்னோடய ஹஸ்பண்டே எனக்காக பண்ணி தந்தாங்க. நான் மீஷோவில் ஆர்டர் போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவங்க தான் இல்லை, நானே பண்ணி தரேன் அப்படின்ட்டு செய்திருந்தாங்க. ஆனால் ரொம்ப ஹெவி வெயிட்டாக செய்திருக்காங்க. தூக்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. சரின்னு எல்லாத்தையுமே ஷெல்ஃபில் இருந்தது எல்லாத்தையும் இதில் அடுக்கி வச்சாச்சு. இந்த ஜாடி இருக்குதுல்ல, செராமிக் ஜாடி, 4 ஒரே கலரில் இருக்குதுல்ல, ப்ளூ கலரில். இது வந்து நான் எங்கள் ஊரில் எது எடுத்தாலும் 159 ரூபான்னு போட்டிருந்தாங்க. அதில் தான் வாங்கியிருந்தேன். இந்த 4 சேர்த்து தான் 159 ரூபா. ப்ரைஸ் வந்து ஓகேவான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கிச்சன் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ அழகாக இந்த மாதிரி மாறிடுச்சு. எது நினச்சாலும் கண்டிப்பாக நம்ம அதுக்கு சப்போர்ட் பண்ணால் கண்டிப்பாக அது நிறைவேறும். நானும் இத்தனை நாள் வெயிட் பண்ணேன் என்னோடய ஹஸ்பண்ட் இதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு. அவங்க ஹெல்ப் பண்ணுற மாதிரியே இல்லை. இன்றைக்கி நானே ஒட்டியாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.